இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நேற்றுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு. அவருக்கே அவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சொல்லிட்டாரா அப்படிங்கிறதா இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 2 பெண்கள் ஒரு 16-17 வயசு தான் இருக்கும், ஒரு 11ஆவது வகுப்பு படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவில் மோடி நேற்றைய தினம் வந்தார் இல்லையா? கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். ஏன்னா எலெக்ஷன் நடக்குது, இன்னொரு 15-20 வாட்டி வருவார், கண்டிப்பாக வருவார், வடை சுடுறதுக்கு வருவார். அங்கே கேரளாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார் ஊடகம் என்னென்னா 2 பெண்களிடம் போய் மோடியினுடைய ஆட்சியை பற்றி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு அந்த 2 மாணவிகளும் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த பதில் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்ததையொட்டி இன்றைக்கு காலைக்கு ஊடகங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அவருடைய துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் ஹைலைட்டாக என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் பற்றியோ எய்ம்ஸ் பற்றியோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றியோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. வழக்கமான நாமந்தான் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும். ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மோடி மேடையில் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுமி ஒரு புகைப்படத்தை காட்டினார். அதை பார்த்த மோடி உடனடியாக அந்த குழந்தையினுடைய புகைப்படத்தை வாங்கி அவருடைய பின்னாடி அவங்க நம்பரை எழுதி கொடுங்க, நான் உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் சொன்னது வரை இதை வந்து ரொம்ப ஹைலைட்டாக போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சேர்த்து சொல்கிறேன், இது மோடியினுடைய இந்திய அளவிலான 3வது நாடகம். குஜராத்தில் பாவ் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதே மாதிரி மோடி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிறுமி இந்த மாதிரி ஒரு சிறுவன் ஒரு புகைப்படம் 13 வயசு சிறுவன் அந்த புகைப்படத்தை காட்டுறான். இதே மாதிரி மோடி பேசுகிறாரு. அது மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அந்த பையனுடைய பெயர் கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், ரவி பர்வால்னு நினைக்கிறேன். அந்த பையனை ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் போட்டி போட்டுட்டு அவனை வந்து பேட்டி காண்டதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் காசிரங்காவில் இதே மாதிரி மோடி பேசும்போது இதே மாதிரியான ஒரு புகைப்படத்தை ஒரு சிறுமி தூக்கிட்டு இருக்கிறதும் மோடி இது பேசுகிறதும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உடுப்பியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. 4வதாக இப்போ நடந்திருக்கு. அப்போ இந்த பிஆர்ஓ ஒர்க் இருக்கு இல்லையா, இதுவும் உடைந்து சுக்கு நூறாகி இருக்கிறது மோடி ஆர்எஸ்எஸ்ஏ அப்படின்னு தான் இந்திய மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரியா? நம்ம வந்து அந்த குழந்தைகளை பற்றியெல்லாம் நம்ம சந்தேகப்படலை. ஆனால் மோடியினுடைய பிஆர்ஓ ஒர்க்கு தான் இது, ஆர்எஸ்எஸ்னுடைய பிஆர்ஓ ஒர்க்கு தான் அப்படிங்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு வந்திருக்கிறது. அதுவும் உடைந்து சுக்கு நூறாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மோடி துதிவாடிய ஊடகங்கள் தயவு செய்து இதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ அடுத்ததாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 2 பெண் பிள்ளைகள் 16-17 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள். அவங்க தான் ஊடகங்களுக்கு முன்னாடி கேட்குறாங்க, மோடி மிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதான் அந்த 2 பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் சொல்கிறார்கள். கொஞ்சம் முதல்ல ஒரு தயக்கம் இருக்குது, பிறகு 2 பேரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் பெட்டரான ஆட்சி அவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெட்டரான ஆட்சினா இப்போ இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஊடகவியாளர். அதற்கு அந்த 2 பெண் பிள்ளைகளும் சொல்கிறார்கள், பெட்டராக இருக்கணும்னு சொல்கிறது மொத்தமாகவே ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களுக்கு தெரிந்து நாங்கள் வந்து யங் ஜென்ரேஷன், நாங்கள் ஒரு 10 வருடமாக நாங்கள் கவனித்து கொண்டு வருகிறோம். மோடியினுடைய ஆட்சி உலக அளவில் ஒப்பிடும்போது மிக மிக மோசமான ஆட்சி மோடி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த 2 பெண் பிள்ளைகளும் சொல்கிறார்கள். ஒஸ்ட்னா அந்த அளவிற்கு ஒஸ்டான ஒரு ஆட்சி தான் மோடியினுடைய ஆட்சி அப்படின்னு பெண் பிள்ளைகள் சொல்கிறார்கள். அந்த வீடியோ தான் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நேற்றைக்கு வந்தார், தமிழ்நாட்டிற்கு வந்தார். வந்து என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காரு? 1 ஊழல், 2வது போதை, 3வது பெண்களுக்கு பாதுகாப்பு. இது 3ம் தமிழ்நாட்டில் இல்லையா? இதெல்லாம் இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் கொடுத்துருவாராம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததுன்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் நடந்துரும்னு மோடி சொல்கிறார். நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் நேராக, நீங்கள் பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு பயப்படுவீர்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பயந்த ஆள்னு அப்படின்னு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். தண்ணி முடக்குன்னு கரண்ட் தப்பார் முன்னாடி 2 கேள்வியிலே முடக்குன்னு குடிச்சு ஓடின மோடியெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்துட்டு போதையை பற்றி பேசுகிறீங்க, ஊழலை பற்றி பேசுகிறீர்கள், பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீர்கள். இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பு குறைவான மாநிலங்களுடைய பட்டியலில் பாஜக மாநிலங்கள் தானே முதலிடத்தில் இருக்குது. நீங்கள் கொடுத்த பட்டியல் மறக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன? குஜராத்தினுடைய நிலைமை என்ன? சரி, போதைன்னா மோடி உங்களுக்கு கூச்சமே இல்லையா?
நீங்கள் மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுகத்தில் உங்களுடைய நண்பர் அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் எத்தனை லட்சம் கோடி போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு எஃப்ஐஆர் உங்களால் போட முடிஞ்சிருக்கா? அங்கிருந்து தான் எல்லா இடத்துலையும் டெல்லிக்கு வருதாம் போதைப் பொருள். டெல்லியிலிருந்து இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் அங்கிருந்து தான் செல்கிறது என்று நீங்களே உங்களுடைய அரசை சொல்லியிருக்கிறது. போதையை பற்றி தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறீர்களா? சரி, போதையில் நான் கேட்குறேன், கள்ளச்சாராயம் அதிகமான பலியாளர்களுடைய பட்டியலில் குஜராத் இருக்கா இல்லையா? பூர்ண மதுவிலக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மாநிலம் இருக்கா இல்லையா? இது மாதிரி அதாவது வந்த இடத்துல இன்னும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு, ஊழலை பற்றி நான் சொல்லணுமா? உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதல்லவா? எத்தனை குற்றச்சாட்டு? ஒரு மோடி என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். இந்த 12 வருடத்தில் எத்தனை குற்றச்சாட்டுகள்? அடுக்கவா? பிஎம் கேர்லேருந்து அடுக்கவா? ராஃபேலிருந்து அடுக்கவா? இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று உங்களால் முத்திரை குத்தப்பட்டவர்களே உங்கள் கட்சிக்கு வந்ததற்கு பிறகு நல்லவர்களாக மாறி இருப்பதை இந்திய மக்கள் மன்னிப்பார்களா? அப்போது போதையில், ஊழலில், பெண்கள் பாதுகாப்பில் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் உலக அளவில் தரவரிசையில் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வடை சுடுறீங்க. ஒன்று சொல்கிறேன், இந்தியாவிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரங்களில் 2வது இடத்துல சென்னை இருக்குது. மறக்க முடியுமா? முதல் இடத்துல பெங்களூர் இருக்குது. 2 இடமே பாஜக ஆட்சி அற்ற மாநிலங்கள். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமை இதோ இப்போ ஒரு செய்தி வந்து உத்தராகண்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அல்லவா? அந்த ரெஸ்டாரண்ட் அதில் வேலை செய்து கொண்டிருந்த அன்கித் பண்டாரி 19 வயது பெண் இல்லையா, அவள் பிணமாக மீட்டெடுக்கப்பட்டாள். அவள் ஒரு விஐபிக்கு அவள் வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அந்த விஐபி யார் என்று இன்றைக்கு வந்திருக்கிறது? யார்? பாஜகவினுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடியவர் தான். மறக்க முடியுமா மோடி? இன்றைக்கு வரைக்கும் அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நீங்கள் பட்டியல் போடவா? பாலியல் ஜல்சா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய அநீதிகளுடைய பட்டியல் போடவா? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அது உங்கள் ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். யார் சொல்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாடு சொல்கிறது, தமிழ் மக்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிஸ்டர் மோடி. தமிழ்நாடு உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸை வேற இருக்கும். அதுதான் தமிழ்நாடு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.